இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்கப்பா புளி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க புளி பெத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாடா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாடா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963 வருஷம் அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாங்கினது. கொஞ்சம் இருங்க. ஏங்க, நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டா. சாதாரண கர்ப்பம் இல்லையா, கர்ப்பம். இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்ட. அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும், தப்பா பேசுவாங்க. பரவாயில்லையா? முழிக்கிறீங்க, முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் ஃபாரினுக்கு போயிங்களா? கோயிங். என்னங்க இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்ன? உங்க மாமனார், அதான் எங்க அப்பா, அவர் எனக்கு கொடுத்த வரதட்சணைய அப்படியே உங்க தங்கச்சி கொடுத்தாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்பா? என்னங்க நீங்க? நம்ம குடும்ப சொத்து, குலவிளக்கு, குல கொழுந்து. ஆமா, இவ யார சொல்ற? உங்க தங்கச்சியை தான் சொல்றேன். என் தங்கச்சியா? உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு டிவில திருவிளையாடல் படத்தை போட்டாங்க. அதுல பரமசிவம் பார்வதிய லேசா தொடுறாரு. அத பார்த்து உங்க தங்கச்சி வெக்கம் தாகாம தலையை தொகுக்கிட்டு என்ன கீழே போட்டா. அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச பொண்ணு இந்த பையன் எப்படித்தான் நிமித்துறானோ தெரியலையே. பொண்ணுன்னா அதாங்க பொண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் தம்பி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அநாத விடுதல இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பான். இடம் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து அவன் உங்க தங்கச்சியை கெடுத்துட்டான். ஆக இப்ப நம்ம குடும்பமே கெட்டு போச்சு. வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ணை பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவிதான். இப்ப மூடு. அப்பவே மூடி இருந்தா